வணக்கம், என் பேர் சுரேஷ். இப்போது கோயம்புத்தூரில் நகைப்பற்று வச்சு வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த விலைவாசி தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு 18,800 18,800 மேலேயே வந்திருக்கு. இந்த மாதிரி விலை ஜாஸ்தியாகும் போது நம்மளுக்கு ரொம்ப வேலைகள் ரொம்ப கம்மியாகும். ஆனால் அந்த பொங்கல் டைம்லலாம் எங்களுக்கு நல்லா வேலை வர்ற டைம். ஒரு வாரம் வேலை இருந்தது. அந்த பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாயிருச்சு. ஆனால் ஓரளவுக்கு அப்படியே மீட்டிங் நல்லா போயிட்டு இருக்கிற வேலை இந்த விலைவாசி கிராம் 18,800 வரைக்கும் வந்துருச்சு. 16,000 வருது. ஒரு நாளைக்கு 1,000 ரூபா 2,000 ரூபா 1,500 டிஃப்ரென்ஸ் வருது. இந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது எங்களுக்கு அது வாங்குறவங்களும் யோசனை பண்ணுவாங்க, தங்க விலை இன்னைக்கு வாங்கலாமா நாளைக்கு ஆகுமா. முக்கியமான அர்ஜென்ட். அப்புறம் பெரிய பெரிய ஐட்டம் 5 பவுன் 4 பவுன் 3 பவுன் எடுக்கிறவங்கள கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இந்த விலைவாசி வரும்போது அவங்க 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக போயிட்டு இருக்கு. அதுதான் இருக்கு. அப்புறம் எங்களையும் நம்பி எல்லாரும் இந்த ஜுவல்லரிக்கு போக மாட்டாங்க. நமக்குன்னு தனியாக கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இந்த தாலிக்கு பொண்ணு இருக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை அதெல்லாம் நம்ம தான் செய்யணும். அவங்களெல்லாம் அவங்கள தாலி சிம்பிளாக அதுவும் அவங்களும் எங்களை நம்பி வர்றது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன்னா அப்புறம் அந்த விலை ரொம்ப ஜாஸ்தி போது கோயன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். கோயன் வாங்கும்போது நம்ம பற்றக்காலுக்கு அதில் வேலை இல்லை. அப்படியே டெய்க்கு கொடுத்து நம்மளும் வெளியே வாங்கி தான் கொடுக்கணும். வெளியே அப்படியே கோயன் நேரம் ஜுவல்லரியில் போய் வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கும். நமக்கு அது லாபம்னு ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆள் நம்ம வேலை செய்கிறோம். நம்மளை நம்பி பசங்க இருக்கும், ஆளுங்க இருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் சும்மா இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஏதோ வேலை கொடுக்கணும்னா அவங்க வேறு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கும் குடும்பம் பார்க்கணும், அதில் வேறு வேலைக்கு போகணும். அவங்க மறுபடியும் நம்ம வேலை வர்ற டைமில் இப்போ வேலை கம்மியாயிருச்சு, இன்னும் வேலை இன்னும் கம்மியாகி நம்ம அவங்க மறுபடியும் நமக்கு வேலை வரும் ஃபுல்லாக பிஸியாகிற டைமில் மறுபடியும் கூப்பிட்டு அவங்க வர மாட்டாங்க, வேறு வேலைக்கு போயிடுவாங்க. அதே பழகிருச்சு. காலையில் 9 மணிக்கு போய் ஒரு 5 மணிக்கு வேலை முடிகிற வேலை தான் வெளி வேலை ரோலுக்கு போகல. நம்ம வேலை மட்டும் அப்படி இல்லை. காலையில் உட்காந்துருந்தோம், வேலை முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் கஷ்டம். 9 மணி ஆகும், 10 மணி ஆகும், 11 மணிக்கு வரைக்கும் வேலை செய்வோம். உட்காந்து வேலை இருந்தால் செஞ்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான். ஆனால் இந்த விலை இந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை நம்பி ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதுவும் மேலே இந்த வேலை தான் தெரியும், வேறு வேலை அவங்களுக்கு தெரியாது. மீதி இருக்கிறவங்களாம் வேறு வேலைக்கு ஏதோ வேலைக்கு போனாலும் நம்ம இதை நம்பி தான் இருப்போம். நம்ம ஒரு ஆள் 2 ஆள் வச்சு செய்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு இன்னைக்கு. இந்த விலைவாசி கொஞ்சம் கம்மியானதான் ஏதோ. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி நம்ம இப்போ ஒரு மாதம் நம்ம ஜிஎஸ்டி எடுத்து தான் எல்லாம் கணக்கூட தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மாதம் இப்போ 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தோன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி கணக்கு எல்லாம் டேக்ஸ்லாம் கிட்டோம். அப்புறம் அந்த ஒரு வேலை முடிஞ்சு ஒரு மாதம் ஒரு வாரத்தில் வேலை செஞ்சு 3 வாரம் சும்மா தான் இருக்கணும். அதெல்லாம் இந்த டேக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மாநில அரசு அரசுலாம் பேசி ஏதோ கம்மியாக பண்ணி கொடுத்தா தான் இதை நம்பி இருக்கிறவங்கள கொஞ்சம் வாழ்வாதாரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் ஏதோ வழிகள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருந்திருக்கு. இப்போ பல பேர் வெள்ளிக்கு போயிட்டு தான் அவங்க இது இப்போ வெள்ளி ரேட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரியான சாப்பிட்றாங்க? நாங்கள் அந்த தங்க பயில செஞ்சிருவோம். மேக்சிமம் அந்த வேலை தான் செய்வாங்க. அதில் காப்பர் வேலை வெள்ளி வேலைலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது வேலை இல்லாமல் 10 நாள் 1 மாதம் 2 மாதத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த வேலை தான் தெரியும் இருக்கிறவங்க நிறைய பேர் வெள்ளி வேலைக்கு பண்ணுறாங்க. இப்போ வெள்ளி வேலைன்னு அப்புறம் தங்க வேலை வர மாட்டாங்க. அப்பயே வெள்ளி வேலைக்கு மாறிடுவாங்க. இப்போ வெள்ளி வேலையும் கம்மியானாலும் நிறைய காப்பர் வேலை மெட்டல் ஐட்டுன்னு சொல்லி அதுவும் செய்கிறாங்க. இப்போ தங்க வேலை கம்மி பண்ணி நிறைய பேர் அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அந்த ஃபீல்டு வெள்ளி வேணும், வெள்ளியும் தங்கம் ஒருமிச்சு செய்யும்போது வரவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, நல்ல தங்கமாக இருக்குமா வெள்ளியாக இருக்கும் மிக்சிங்க அந்த மாதிரி. அவங்களுக்கும் அந்த யோசனை இருக்குது. நம்ம வெள்ளி வேலை செய்கிறவங்க அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பற்ற வேலையே இல்லாமல் அப்படியே தங்கப்பற்ற அப்படியே வெள்ளி பற்றையை மாறினா நிறைய பற்றைகள் இருக்குது. இதுவும் இல்லாமல் நிறைய பேர் வேறு வேலைக்கு போகிறாங்க இருக்காங்க. அப்புறம் மெட்டல் வேலை நிறைய இருந்தது போச்சு. ஆனால் வெள்ளி இப்போ விலை ஜாஸ்தியாக தங்கம் வேலை மாதிரி வெள்ளி இப்போ விலை ஏறி இருக்கு. அவங்களுக்கும் இதுவும் பாதிச்சிருக்கு. வெள்ளி வேலை வரும்போது அவங்களுக்கு வெள்ளி வாங்குறவங்க கொலுசு இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது கிராம் 100 ரூபா அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு 400 ரூபா வந்துருச்சு வெள்ளி. அவங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்குது. பேர் ரஞ்சித்து. நான் 25 வருஷமாக இங்கே தங்க வேலை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தங்கத்துக்கு ரேட்டு ஏறினாலே இப்போ வேலையில் ஒன்றும் இல்லை. சும்மா தான் உட்காரு. காலையில் வருவார், சாயந்தரம் சும்மா தான் வீட்டுக்கு போட்டுப்பார். ஓனர் கேட்டாலும் வேலை இல்லை, கடையிலும் வேலை கிடைக்க மாட்டார் நமக்கு தரதுக்கு. இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாம் இப்போ இங்கே தான் இருக்குது. கேரளாவில் தான் இங்கே தான் வந்திருக்கு. இப்போ ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்குது. இப்போ நமக்கு இப்போ இந்த வேலை இல்லாமல் வேறு வேலை நமக்கு தெரியாது. ஊருக்கு போயிருந்தாலும் நமக்கு அங்கேயும் யாரையும் பழக்கம் கிடையாது. வேறு வேலையும் நமக்கு அங்கே போயிலும் பண்ண முடியாது. இப்போ ஏஜும் ஓவர் ஆயிடுச்சு. இனியிപ്പോൾ நம்ம இந்த வேலை விட்டு நம்ம வேறு வேலைக்கு போச்சா நமக்கு வேறு மதிப்பும் எங்கேயும் கிடைக்க மாட்டேன். இனியிപ്പോൾ ஊருக்கு போச்சுன்னா அங்கேயும் யாரையும் தெரிய மாட்டேன். நமக்கு வேலை ஓட்டோ ஓடிச்சா அல்ல செக்யூரிட்டி வேலைக்கு தான் போக வேண்டியிருக்கும். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 25 வருஷமா இங்கே. என்ன வேலை தெரியும் உங்களுக்கு? இப்போ செயின் வேலை மட்டும்தான் தெரியும் நமக்கு. தங்க வேலை மட்டும்தான் தெரியும். 25 வருஷமாக இங்கே தான் இருக்குது. சின்ன வயசுல வந்தது தான்.
கோயம்புத்தூர் தான். இப்போ நம்ம வேற எங்கேயும் போகல. இப்போ நம்ம ஓனர்கிட்ட தான் இப்போ 25 வருஷமாக நான் உட்கார வச்சுட்டு இது வரைக்கும் வேறு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இப்போ தான் ஒரு இந்த தீபாவளி வரைக்கும் பரவாயில்ல. இப்போ ரேட்டு திடீர்னு ஏறிட்டு இருக்கனால அவருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காலையில் வந்துருக்கோம், அவருக்கும் கஷ்டமாக இருக்குது, நமக்கும் கஷ்டமாக இருக்குது, நமக்கு வேறு கேட்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. பாக்கி பசங்க எல்லாமே என்ன பண்ண தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே எத்தனை பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க? இங்கே வந்து ஒரு 40-45 பேர் இருந்தார். ஆனால் இப்போ வந்து பாதி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10-15 பேர் தான் இப்போ இருக்காரு. பாக்கி எல்லாமே வேறு விட்டாச்சு, வேறு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வேலை ஊரே விட்டு போயிடுச்சு பசங்க பேரில். ஃபேமிலி இருக்கிறவங்க இங்கே குழப்பம் நடத்த முடியாது. ஃபேமிலி ஸ்கூல் வாடகை எல்லாம் கேட்டு அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவரும் எல்லாம் கிளம்பிட்டார் எங்கேன்னு. இப்போ நமக்கு வேறு வேலைக்கு போக முடியாதனால இங்கே உட்கார வச்சிருக்காரு. இப்போ வெள்ளி விலை அதிகமாக இருக்குது. இப்போ வெள்ளி செய்யறதுக்கு உங்களால் முடியுமா? இல்லை, இப்போ நம்ம தங்க வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது வேறு மெத்தேடு தான். நீ அது போய் பழகி நமக்கு அதுவும் ஏறிட்டு இருக்காரு. தங்க வெள்ளி வேலை அவருக்கே வேலை இல்லை. வெள்ளி வேலைக்கு அவருக்கே வேலை இல்லாமல் அவரும் சும்மா தான் இருக்காரு. இப்போ நம்ம அது போய் பழகாச்சுன்னா அதுவும் இன்னும் ஏஜ் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. நீ வேற ஒன்றும் நமக்கு பண்ண முடியும். இதுக்கு தான் எதோ கவர்மெண்ட் எதாவது பண்ணி கொடுத்தா ஏதோ நமக்கு உதவியாக இருக்கும்.